அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்கான இரவு நேர வாக்குத்தத்தம் வார்த்தை யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இந்த கருக்குள்ள பட்டயமான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, மோசே திக்குவாயும் மந்தனாவுமா இருந்தார். ஆனாலும் கர்த்தர் மோசேயை கொண்டு அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். மோசேயை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே அவரை ஆராதிக்கும்படி பார்வோன் ராஜாவிடம் சொல்ல சொன்னாராம். மோசேயும் ஆரோனை கொண்டு அற்புத அடையாளம் செய்தார். ஆகவே நாம் எவ்வளவு ஒடுக்கப்பட்டவர்களாக, நாம் மற்றவங்களுக்கு முன்பாக அற்பமா தெரிஞ்சாலும் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்ட தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆகவே நாம் எதிலும் குறைவுள்ள இருந்தாலும் கர்த்தர் அதை நிறைவா மாற்றுவார். கர்த்தர் நாம் ஞானமுள்ள மக்கள் இடையே நம்மை அவரை விட ஞானமாக மாற்றுவார். கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களாக தேர்ந்தெடுத்து நம்மை நித்திய வாழ்வுக்கு சுந்தரிக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த இரவு நேர ஆறுதலான ஆண்டவரை வாக்குத்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை தகப்பனே சப்பா, மோசே உயர்த்தினது போல, தாவீது உயர்த்தினது போல, தாவீதை ராஜாவாக்கினது போல, மோசே தீர்க்கதரிசியை மாற்றினது போல தகப்பனே, ஆண்டவரை படிக்கிற பிள்ளை வாழை பிள்ளை அனைவரும் தகப்பனே சப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஒரு தீர்க்கதரிசியா தகப்பனே, ஊழியத்தில் தகப்பனே ஒரு சிறந்து விளங்குற தேவ பிள்ளையா மாற்றுங்க ராஜா. படிப்பிலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்திலும் தேவ கிருபையிலும் தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் பெருகி வளர கிருபை தங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்க தேவ பிள்ளைகள் தகப்பனே, புறஜாதிகள் பிள்ளைகளை காட்டிலும் தகப்பனே சப்பா அறிவிலும் ஞானத்திலும் ஆண்டவரை சாமர்த்தியத்திலும் மற்ற எல்லா காரியத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்யுங்க தகப்பனே. இதனால கர்த்தர் நாம மாத்திரம் சிறந்திருக்க செய்யுங்க தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன்.